டீலிமிட்டேஷனை பொறுத்தவரை மோடிக்கு பெரிய லாபம். மோடி 50 விழுக்காடு சீட் எடுப்பாருன்னு சொன்னா டீலிமிட்டேஷன்ல எம்பி சீட்ல எண்ணிக்கை 60 கொண்டு வந்துடும். ஸ்டாலின் எடப்பாடியும் சேர்ந்து நின்னா தமிழ்நாட்டில் அவங்களுக்கு தான் லாபம், ஸ்வீப் பண்ணிடுவாங்க. ஸ்டாலின் என்டிஏல சேர்ந்துட்டாருன்னா 40க்கு 40 காலி ஆயிருங்க. பதற்றம் ராகுல்கிட்ட வந்துட்டு அந்த பதற்றத்தின் விளைவு தான் எட்டப்பருங்கிறதெல்லாம். டீலிமிட்டேஷன் என்ன ஃபார்முல வருதுன்னே தெரியலையே. ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் 50 விழுக்காடு அதிகம்னு சொன்னா தமிழ்நாட்டுக்கு மோடி கூட பெரிய நன்மை இல்லை. மற்ற இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்ற எந்த கட்சிகள் நிலைப்பாடுகள்ல இருக்கிறாங்க? மோடிக்கு கடுமையான எதிர்க்கக்கூடிய கம்யூனிஸ்ட் எதிர்ப்பாங்க. என்ன எம்பி இருக்கு? ஸ்டாலின் சப்போர்ட்ல, ஸ்டாலின் தயவுல, ஸ்டாலின் புண்ணியத்துல, ஸ்டாலினால 4 சீட்டு கம்யூனிஸ்ட் வந்திருக்காங்க. வேற எங்க வாப்பா வந்திருக்க? அவன் கட்சி எங்க ஜெயித்திருக்கு? 4 சீட்டு ஸ்டாலினால ஜெயித்திருக்குங்க. இந்த 4 பேரும் வேற எங்க இருக்காங்க? எங்கேயும் கொண்டு பெருசா எண்ணிக்கை எங்கேயும் இருந்த மாதிரி தெரியல. சொல்றாரு, உங்க முகத்துல காரி துப்பிக்கு கரிய பூசிக்கிட்டு சரத்பவார் மோடியை பாக்குறாரு. உங்க கூட்டணி கட்சி தானே, சரத்பவாரை ஏத்து மூச்சு விட முடியலையே. மழை ஒரு வகையில விஜயை காப்பாற்றிட்டு தமிழகத்தை காப்பாத்திருக்கு. விஜயை காப்பாத்தினதும் நல்லதுதான். அது தமிழகத்தை காப்பாற்றும் போது அதனால தமிழக முதல்வர் உள்ள கெட்ட பேர்ல இருந்து அவர் காப்பாற்றப்படுறது நல்லதுதான். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கின்ற சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி அவர்களை வரவேற்று சார். வணக்கம். வணக்கம்ண்ணா சார். திமுக காங்கிரஸ் இடையிலான மீண்டும் அந்த மோதல் உருவாகி இருக்கு. தமிழ்நாட்டுக்கு ராகுல் காந்தி வந்திருந்தாரு. சமயம் அந்த கூட்டத்தில் பேசும்போது 2026க்கான அந்த மறுவரையில் யார் ஆதரிக்கிறார்களோ அவர்கள் தான் எட்டப்பர்களாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்றாரு. யாரை நோக்கி சொல்வதாக புரிஞ்சுக்கலாம் சார்? டெஸ்பரேட்டா ராகுல் இருக்கிறார். தமிழ்நாட்டில் இதுவரை 71 அவங்க பாட்டி, 77 அவங்க பாட்டி, 80 அவங்க பாட்டி, 84 அவங்க அப்பா, இப்படி அவங்க பாட்டி டெத்தில் அவங்க அப்பா உட்காத்தி வச்சுட்டாங்கல்ல. அது மாதிரி 89 அவங்க ஃபாதர், 91 அவங்க அப்பா டெத்து, 2004 அவங்க அம்மாவை ப்ரொஜெக்ட் பண்ணி கலைஞர், தென் டாக்டர் ராமதாஸ், 2019 இவரை ப்ரொஜெக்ட் பண்ணி ஸ்டாலின் ஜெயித்தது மாதிரி ஒரு வெற்றியை பெற முடியாது. ஒரு வேளையில் ஸ்டாலின் என்டிஏல சேர்ந்துட்டாருன்னா 40க்கு 40 காலி ஆயிருங்கிற பதற்றம் ராகுல்கிட்ட வந்துட்டு அந்த பதற்றத்தின் விளைவு தான் எட்டப்பருங்கிறதெல்லாம் ராகுலுக்கு தெரிஞ்சிருக்காது. ராகுலுக்கு தெரிஞ்சிருக்காது, சொன்னதும் புரிஞ்சுக்குவார். எல்லாமே கிராஸ் பண்ணுறது தானே எல்லா தலைவர்களுமே. ஸோ அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு எட்டப்பருங்கிறத மறைமுகமாக திமுக மிரட்டுற மாதிரி அவர் சொல்லியிருக்கிறார். ஒரு வேளையில் மோடி 50% இன்க்ரீஸ்ன்னு யூனிஃபார்மாக இன்க்ரீஸ் பண்ணி தமிழ்நாட்டுக்கு பெரிய நன்மையை, மிகப்பெரிய நன்மையை, எண்ணிக்கை குறைஞ்ச தமிழ்நாட்டுக்கு பெரிய நன்மையை பண்ணிட்டா அது என்டிஏக்குள்ள டிஎம்கே வந்துடுவாங்க. அது 40க்கு 40 29 அடித்து தள்ளிடும், நமக்கு ஒன்றுமே இல்லாமல் போயிருங்கிற அந்த பதட்டத்தில் அவர் எட்டப்பருங்கிறது ஸ்டாலின் மத்திய அரசு முடிவுக்கு ஆதரவாக பெயரக்கூடாதுன்னு கிளி பிடிச்சு கழிஞ்சிக்கிட்டுங்கிற வார்த்தையை பயன்படுத்துங்க, கழிஞ்சிக்கிட்டு பேசியிருக்கிறார். அதே போல் திமுக தரப்புலையும் ஒரு எதிர்வினைகள் வந்திருக்குது. அப்போது காவிரியில பண்ணது அது யாருடைய, அது எந்த எட்டப்பத்தனமோ அதே போல் நச்சு பாம்புங்கிற வார்த்தையை தயாநிதி மாறன்லாம் பயன்படுத்தியிருக்காங்க. இப்போது டீலிமிட்டேஷனையும் காவிரி விவகாரத்தையும் ஒன்று சேர்ப்பது சரியாக இருக்குமா சார்? இல்லை, டீலிமிட்டேஷன் என்ன ஃபார்முல வருதுன்னே தெரியலையே. யூனிஃபார்மாக ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் 50 விழுக்காடு அதிகம்னு சொன்னால் தமிழ்நாட்டுக்கு மோடி சொல்லக்கூடிய பெரிய நன்மை இல்லை, மிகப்பெரிய நன்மை இல்லை அது. நீங்கள் எண்ணிக்கை தமிழ்நாடு இது ஒட்டிசே பாப்புலேஷன் கண்ட்ரோல் பண்ணிட்டோம், ஃபேமிலி பிளானிங்கை இது பண்ணிட்டோம்னு சொல்லி எங்களை தண்டிக்கக்கூடாது, தென் மாநிலங்களை தண்டிக்கக்கூடாதுங்கிறது ஒரு லாஜிக்கல் ஒரு ஆர்கியூமெண்ட் தான், நான் மறுக்க வரல. ஏன் சேரமாதேவி சேரமாதேவி திருவட்டார் சாத்தாங்குளம்லாம் தூக்கப்பட்டு வட தமிழகத்தில் 3 எம்எல்ஏ தொகுதி கூட்டப்பட்டது? கேட்குற யார் வேணாலும் சொல்லியா, நேர்மையாக பேசு, நாணயமாக பேசு. தமிழ்நாட்டுக்கு ஒரு நீதி, தென் மாவட்டங்களுக்கு ஒரு நீதி, இந்தியாவில் தென் மாநிலங்களுக்கு ஒரு நீதின்னு பேச முடியாதுல்ல. அப்போ பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ண தென் மாவட்டங்களுக்குலேருந்து 3 இடத்தையும் தூக்கியிருக்கக்கூடாதுல்ல. எப்படி வட தமிழகத்துக்குள்ள 3 எம்எல்ஏ சீட்டை எப்படி ஏற்றிருக்கலாம்? வட தமிழகத்தில் பர்த் ரேட் அதிகம். நான் அந்த யூனிஃபார்மாக நான் தவறுன்னு சொல்ல வரல, பர்த் ரேட் பிரச்சனை எல்லாம். ஆனால் அது ஒரு யார்ட் ஸ்டிக்ஸ் வச்சு போடுறாங்க.
அதே AD6 வந்து இந்திய அளவில் ஏன் போடக்கூடாது? ஆனால் மோடி அப்படி போடலை. அவர் வந்து தமிழகத்துக்கு வந்து 50% இன்க்ரீஸ் தாராருன்னா, எல்லா ஸ்டேட்டுக்கும் 50 தாராருன்னா, அவர் வந்து தமிழகத்துக்கு சாதகமாக நடக்கிறாருன்னு அர்த்தம். இதைத்தான் புரிஞ்சுக்கிடணும். மதவெறியிலேயே அவரை பார்த்து அணுகக்கூடாது. ஒருவேளையில் அவர் தமிழகத்துக்கு வந்து ஒரு 7.something% இருக்குது இல்லையா இந்திய அளவில், அதை பாதிக்கக்கூடிய அளவுக்கு பண்ணாருன்னா அதை நம்ம மாற்று கருத்து சொல்கிறதில்ல, தவறு இல்லை. ஸோ இப்போ பழைய பெர்சன்டேஜ் தமிழ்நாட்டுக்கு தர்றதே தமிழ்நாட்டுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய ஃபேவர். மேலும் மோடி வந்து தென்னிந்தியாவுக்கு அநீதி இழைப்பாருன்னு சொல்கிறது ஏற்றுக்கொள்ளத்தக்கது அல்ல. அவருடைய வெற்றியே ஆந்திராவில் ஸ்வீப் பண்ணது. நாயுடு சொல்கிறாரு 29லையும் மோடி தான் பிரதமர்ன்ட்டார். அதே மாதிரி தெலுங்கானாவில் பாதி சீட்டு வந்தது. சந்திரசேகர் ராவ் மோடி கூட தான் வருவார். பிஆர்எஸ் வேற பிரைம் மினிஸ்டர் ஆசைப்பட்டார் நாயுடு. இப்போ மோடிக்கிட்ட வந்துட்டார். மோடிக்கிட்ட தான் 29லையும் வருவேன்ட்டார். சந்திரசேகர் ராவ் மோடிக்கிட்ட தான் வருவார். அப்போ அங்கேயும் அவருக்கு மோடிக்கு ஸ்வீப்புக்கு வாய்ப்பு இருக்குது. கர்நாடகாவில் அவர் தான் ஸ்வீப் பண்ணியிருக்கிறாரு. ஒரிசாவில் ஜெயித்திருக்கிறாரு. ஸோ ஒரிசா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா ஒரு 60 சீட்டுக்கு மேலே 6 சீட்டுக்கிட்ட இங்கே ஜெயித்ததுனால தான் மோடியே பிரதமராக இருக்கிறார். அப்போ இந்த பகுதிகளில் ஒரு நஷ்டத்தை ஏற்படுத்தும் விதமாக எப்படி ஒரு டீலிமிட்டேஷன் கொண்டு வருவாப்பில். டீலிமிட்டேஷனை பொறுத்தவரை மோடிக்கு பெரிய லாபம். மோடி வந்து 50 விழுக்காடு சீட்டு எடுப்பாருன்னு சொன்னால் டீலிமிட்டேஷனில் வந்து அது எம்பி சீட்டுகள் எண்ணிக்கை 60 கொண்டு வந்துடும். அதே மாதிரி ஒரு சிறிய லாபம் அகிலேஷ் யாதவ், தேஜஸ்வி யாதவ் போன்றவங்களுக்கு அதில் இருக்குது. ஸ்டாலின் எடப்பாடியும் சேர்ந்துன்னா தமிழ்நாட்டில் அவங்களுக்கு தான் லாபம், ஸ்வீப் பண்ணிடுவாங்க. அதே போல் ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் காங்கிரஸுக்கு லாபம் வரும், கேரளாவில். அதனால உங்களுக்கு ஒரு வாலிருந்த நரி மாதிரி குய்யோ முய்யோன்னு ராகுல் வந்து வாயால் வைத்தால் அடிச்சுட்டு இருக்காரு. எட்டப்பர் அது இதெல்லாம் வந்து பேசுறாரு. திமுக இப்போ நிலைப்பாடு மாற்றலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சூழல் இருக்குன்னா, இப்போ சமாஜ்வாடி கட்சி, இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளுடைய நிலைப்பாடு இந்த விஷயத்தில் என்னவா இருக்கு சார்? சமாஜ்வாடி கட்சி போன்ற இடங்கள்லாம் 50% இன்க்ரீஸுங்கிறத ஏற்று வாக் அவுட் பண்ணலாம். வாக் அவுட் பண்ணதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எங்களுக்கு வந்து யூபியில் பாப்புலேஷன் அடிப்படையில் இன்க்ரீஸ் பண்ணி தரணும்னு கேட்டு வாக் அவுட் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் டீலிமிட்டேஷன் பில் நிறைவேறிடும். பிரசன்ட் ஓட்டிங்கில் 2/3 வந்துடும். ஓகே. மற்ற இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்ற எந்த கட்சிகள் இப்போ நிலைப்பாடுகளில் இருக்கிறாங்க சார்? மோடிக்கு கடுமையான எதிர்க்கக்கூடிய கம்யூனிஸ்ட் எதிர்ப்பாங்க. என்ன எம்பி இருக்குது? ஸ்டாலின் சப்போர்ட்டில், ஸ்டாலின் தயவில், ஸ்டாலின் புண்ணியத்தில், ஸ்டாலினால் 4 சீட்டு கம்யூனிஸ்ட் வந்திருக்காங்க. எப்பா வேற எங்கே வாப்பா வந்திருக்க? உன் கட்சி எங்கே ஜெயித்திருக்கு? 4 சீட்டு ஸ்டாலினால் ஜெயித்திருக்குங்க. இந்த 4 பேரும் வேற எங்கே இருக்காங்க? எங்கேயும் எனக்கு ஒன்றும் பெருசாக எண்ணிக்கை எங்கேயும் இருந்த மாதிரி தெரியல. கேரளாவில் ஒன்று ஜெயித்திருப்பாங்களோ, 20 தானே ஒன்று, நம்மளால தானே ஒன்று ஜெயித்தார். சரத் பவார், மம்தா பானர்ஜி கட்சி, இப்போ மற்றவர்களுடைய நிலவை என்ன? மம்தா பானர்ஜியில் உள்ள எம்பிக்கள் வந்து ஆதரிச்சிருவாங்க. சரத்பவார் வந்து 50% இன்க்ரீஸ்ன்னா நாட்டின் ஒற்றுமைக்கு அது கரெக்டுன்னு ஆதரிச்சிருவார். இதில் தேஜஸ்வி கிட்ட தான் இது அகிலேஷ்ட தான் கணிசமாக இருக்குது. அவர் வெளிநடப்பு பண்ணிட்டாருன்னா 2/3 வந்துடும். அதுதான் ஒர்க் அவுட் பண்ணதுக்கு மோடி முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. சரத்பவார் ஏதாவது பண்ணி கொடுத்துட்டாருன்னா அது பெரிய இதாக இருக்கும். ஏன் எட்டப்பர்னு சொல்கிறார, உங்கள் முகத்தில் காரி துப்பி கரியை பூசிக்கிட்டு சரத்பவார் மோடியை பார்க்குறார, உங்கள் கூட்டணி கட்சி தானே, சரத்பவாரை ஏற்று மூச்சு விட முடியலையே. உங்கள் கூட்டணி கட்சி தானே சரத்பவார். உங்களெல்லாம் பொருட்டாக நினைக்காம உங்கள் முகத்தில் நல்ல கரியை எடுத்து ராகுல் முகத்தில் அப்பிக்கிட்டு மோடியை பார்க்குறாரா? தயாராக தானே இருக்காங்க. 50% இன்க்ரீஸ்ன்னா சுப்ரியா சொல்லு, அவங்கள சொல்லதுக்கு உங்களுக்கு தெம்பு இல்லையே. இந்த மாதிரிப்பட்ட உங்களோட பிரவர்த்தியால் தானே நிதிஷ்குமார் வந்து இந்தியா கூட்டணியிலேருந்து மோடி கிட்ட போய் என்டிஏ வர்றது காரணமே நிதிஷ்குமார் தானே. இப்படி எல்லாம் பண்ணுறதுமே ஒரு நயவஞ்சகத்தனம், நரித்தனம், நச்சுத்தனம், துரோகத்திலே பிறந்த கட்சி இல்லை. அந்த துரோக ரத்தத்துக்கிட்ட இருக்கவர்கிட்ட வேற என்னத்தை எதிர்பார்க்க முடியும்? சரி சார். இப்போது காவேரி விவகாரத்தை தண்ணி வந்துருச்சு. இன்றைக்கி திமுகலையும் ஆர்ப்பாட்டங்கள் செய்கிறாங்க. இது ஒரு பக்கம் கடுமையான மழை, அதை ஒட்டி தண்ணி வந்திருந்தாலும் இதே தண்ணி வந்துருச்சு அப்படின்றதுக்கு ஆர்ப்பாட்டங்கிற ஒரு பார்வை இருக்குங்களா? இந்த பிரச்சனை ஆர்ப்பாட்டம் பண்ணல, பேச்சுவார்த்தை நடத்து, சுப்ரீம் கோர்ட் போ, ட்ரிபுனல் போ, என்ன நடந்தாலும் டிஸ்ட்ரஸ் பொசிஷனில் அவன் தண்ணி தரமாட்டான். லா அண்ட் ஆர்டரை பயன்படுத்தி அதை இது பண்ணிடுவான். இதுதான் பார்வை. சூப்பர் ஃப்ளோஸ் தான் தண்ணி இருக்கும்போது திறந்து விட்டுருவான். இது அப்பர் ரிப்பீரியர் ஸ்டேட் வந்து அட்வான்டேஜஸ் பொசிஷனில் தான் இருப்பான். நான் தமிழ்நாட்டுக்குள்ளேருந்து இதை பேசுகிறேன், நீ கோவப்படாண்டா யாரும்.
யதார்த்த உண்மை இதுதான். அங்கே வெள்ள அணை நிறையுது, திறந்து விடுறாப்புல, அவ்வளவுதான். இப்போ இதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா வந்து அதை பவர்ஃபுல்லாக சென்ட்ரல் கவர்மெண்ட் நிறைவேற்றுறதுங்கிறதெல்லாம் சாத்தியக்கூறு இல்லை. இப்போ வந்து தமிழ்நாட்டுக்கான நியாயத்தை நிறைவேற்றணும்னு ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்ததுன்னா அது கர்நாடகத்தில் பாதிக்கப்படும். அவங்களுக்கு நியாயத்தை நிறைவேற்றாங்கிறதுக்காக ஓட்டு போடுவான்னு கேரண்டி கிடையாது. ஸோ இதோட தலையெழுத்து இதுதான். நல்லா மழை பெஞ்சால் தண்ணி வரும். இதை தாண்டி சுப்ரீம் கோர்ட் ஏதாவது பண்ணுனா சுப்ரீம் கோர்ட்டை என்ன கொண்டு வரோம்னா லா அண்ட் ஆர்டரை நாங்கள் மெயின்டைன் பண்ணி ஆகணும். ஸோ டிஸ்ட்ரெஸ் பொசிஷனில் தண்ணி விட மாட்டான். சூப்பர் ஃப்ளோஸாக அவனுக்கு தண்ணி வெள்ளம் போல் மடை திறந்த வெள்ளம் போல் பாயுதுன்னா திறந்து விட்டுருவான், அவ்வளவுதான். இப்போ இந்த இடத்துக்குள்ளே சிவகுமார் பண்ணுறது, விஜய் அந்த முடிவை எடுத்துகிட்டு போனது யூனிலேட்ரல் முடிவு தான், பேச்சுவார்த்தைன்னு போனது, பேச்சுவார்த்தையை கேட்டது. ஸோ சிவகுமார் அதை விஜயை சினப் பண்ணுறாருன்னா தமிழ்நாடு முதல்வரை சினப் பண்ணுறார். அதை ஏன் அவர் அதை பண்ணுறாருன்னு சொன்னால், ஏன் அரசியல், ஏன் இது, இங்கே உங்களுக்கெல்லாம் செல்வாக்கு இருக்குது, உங்கள் செல்வாக்குக்கெல்லாம் நான் இது பண்ணுறதுக்கு அது குன்றாவு போய் கேளு. எம்ஜிஆர் காலம் குன்றாவு பண்ணியிருப்பாப்புல, அவருக்கு செல்வாக்கு கிடையாது. குன்றாவு ஒரு பேப்பர் டைகர், காகித புலி, எம்ஜிஆர் ரசிகர், எம்ஜிஆருக்கு பெரிய செல்வாக்கு இருக்குன்னு எம்ஜிஆரை மதித்து குன்றாவு இது பண்ணார். இவருங்க அரசியல் பண்ணுறதே காவிரி டெல்டா பகுதியில் உள்ள ஒக்காலிகா ஓட்டுக்கு தானே பண்ணுறாரு. இவருக்கும் குமாரசாமி கவுடா ஜேடிஎஸ்க்கும் உள்ள வச்சு தான் பண்ணுறாரு. அப்போ அதில் நான் அசட்டிவாக நின்று ஒக்காலிகா லீடராக நான் மேலே எழும்புனா தானே ஒரு ஹங் அசம்பிளி வந்தால் கூட பாஜக சப்போர்ட்டில் நான் சிஎம் ஆக முடியும். அல்லது காங்கிரஸில் என்ன தவிர இன்னொருத்தனை வரவிடாமல் பண்ண முடியும். ஸோ சிவகுமார் அவருக்கு அரசியலை தான் பண்ணுறார். அதில் விஜய் வந்து தப்பு கணக்கு போட்டு எம்ஜிஆர் குன்றாவு கதையெல்லாம் யாரோ சொல்லி மழை ஒரு வகையில் விஜயை காப்பாற்றிட்டு சார். விஜய் தமிழகத்தை காப்பாற்றிருக்கு. விஜயை காப்பாற்றினதும் நல்லது தான். அது தமிழகத்தை காப்பாற்றும் போது அதனால தமிழக முதல்வர் உள்ள கெட்டப்பேர்லேருந்து அவர் காப்பாற்றப்படுறது நல்லது தான். நம்ம மழை வரக்கூடாது, தமிழக முதல்வர் கெட்டப்பேர் வரணும்னு நெகட்டிவ் மைண்டில் நம்ம இல்லை. சூழல் வந்து விஜய் இதில் ஒன்றும் சாதிக்கலை. சரி சார், இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா, அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் சொல்லும்போது திமுகவோடு கர்நாடகாவுடைய அரசு, திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களோடு கர்நாடகா கொண்டிருக்கக்கூடிய ஒரு 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 மறைமுக ஒப்பந்தம் தான் கர்நாடகாவுடைய தண்ணி வராத காரணம் சொல்லி ஒரு சார்ஜ் பண்ணியிருக்காரு சார். அது எதை காட்டுது? எது எப்படியோ நீங்கள் வந்து கர்நாடகாவில் உங்களுக்கு செல்வாக்கு இருக்குங்கிற ஊதி பறக்க விட்ட பலூனில் காங்கிரஸ் கர்நாடகா முதல்வர் ராகுல் சொன்னாரோ ஸ்டாலின் சொன்னாரோ ஊசி வச்சு குத்தி அதை பொட்டி தெறிக்க விட்டுட்டார். உங்கள் தமிழ்நாட்டில் நீங்கள் வரும்போது ஐ எம் வெயிட்டிங்னாரு சீமான். எந்த தலைவரும் உங்கள் தொண்டர்களுக்கு இது பண்ண மாட்டார்னாரு ஸ்டாலின். பெரிய கட்சி வருதுன்னாரு எடப்பாடி. தென் அப்போல்லாம் நம்ம சொல்லிட்டு இருந்தோம், அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்ட ஏற்றி விடாதீங்கிற நம்ம சொல்லிட்டு தான் இருந்தோம். நம்ம கருத்தை சொல்லிட்டு தான் இருந்தோம். சீமான் தான் ஐ எம் வெயிட்டிங், அவரை சொல்லிடுவாரோ சிஎம்மா சொல்ல மாட்டாரோன்னு அவர் எதிர்பார்த்தாரு. தமிழிசை, நயினார் இவங்கெல்லாம் எம்எல்ஏ ஆகிறதுக்கு பிஜேபி கூட்டணிக்கு வந்துடுவாங்கன்னு ஆளா பறந்தாங்க. அதெல்லாம் நமக்கு தெரியும். அந்த அரசியல் வந்து கர்நாடகாவில் சிவகுமார் பண்ணலை. நீங்கள்லாம் இங்கே ஒரு ஃபோல்ஸே இல்லை, எங்கள் ஊரை நாங்கள் பார்த்துக்கிடுவோம். நான் உங்கள் பெரிய அசெட்டிங் லீடர் குண்ட்ராவ் மாதிரி ஒரு லைட் வெயிட் வேணால் எம்ஜிஆரை மதிச்சிருக்கலாம். நான் விஜயை மதிக்க தயாரில்லை, தெளிவாக நின்றுட்டார். அது இதுதான் உண்மை நிலைமை. காங்கிரஸ் விஜயை கர்நாடகத்துக்குள்ளே விடக்கூடாது, விஜய்க்கு ஒரு செல்வாக்கு இருக்குன்னு. என்னை பொறுத்தவரை விஜய்க்கு செல்வாக்குங்கிறது எனக்கு நத்திங். கர்நாடகாவில் அது சிவகுமார் மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டாரு வெளிப்படையா. அது ஸ்டாலின் சொல்லி பண்ணாருன்னு இவர் சொல்றாரு. ராகுல் சொல்லி கூட பண்ணியிருக்கலாம், அல்லது ஆன்கிஸ் ஓன் பண்ணதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஆன்கிஸ் ஓன் பண்ணியிருக்கிறார். சீமான் அவர்களுடைய பேச்சு இப்போ ரொம்ப மிக கடுமையான பல்வேறு விமர்சனங்களை இன்றைக்கு ஆளுங்கட்சி மீதான விஜய் அவர்கள் மீது பல்வேறு விஷயங்களை வச்சிருக்கிறாரு. எதை காட்டுது சார் சீமானுக்கு? சீமான் பொறுத்தளவில் ஏற்கனவே ஆண்ட கட்சிகளான டாஸ்மார்க்கு மூலமாக ஆண்ட கட்சிகளான திமுகவும் அதிமுகவும் டாஸ்மார்க் பற்றி பேசினா எடுபடாது, தான் விஜய் எதிர்த்தா எடுபடுன்னு நம்புறாரு. ஸோ விஜய் வர்சஸ் சீமானுங்க கொண்டு வர்றாரு. இங்கே பான்கிப்பூரில் பிரசாந்த் கிஷோர் லீடர்ஷிப் கேண்டிடேட் இதில் ஜெயித்தது மாதிரி, அலகாபாத்தில் விபி சிங் ஜெயித்தது மாதிரி, அம்பாசமுத்திரத்தில் மாறின அரசியல் சூழ்நிலையில் விஜய் எடுத்து தான் ஜெயித்திடலான்னு நினைக்கிறாரு. 2025 பீகார் எலெக்ஷன் ரிசல்ட் வந்து வேற, பான்கிப்பூர் எலெக்ஷன் டைனமிக்ங்கிறது வேற, 2026 எலெக்ஷன் ரிசல்ட்டு தமிழ்நாட்டில் வேற, அம்பாசமுத்திரம் களம்ங்கிறது வேற. எப்படி நிதிஷ்குமார் இவர் பிரசாந்த் கிஷோர் சோஷியல் பேஸில் ஏறி வந்து
ஆர்ஜேடியும் முஸ்லீம்ஸும் யாதவும் வந்து ஃபைட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை பாங்கிப்பூரில் வந்ததோ, அங்கே அவங்க குறவு பாங்கிப்பூரில் வந்ததோ, அதே மாதிரி அம்பாசமுத்திரத்தில் தனக்கு விஜய் வர்சஸ் சீமான் ஒரு பெரிய அட்வான்டேஜ் வரும்னு கருதுறாரு. அவருக்கு தெளிவாக தெரியுது, விஜய் அங்கே ராஜகோபாலை விட்டு ஒரு 30 விழுக்காடு ஓட்டுக்கிட்ட எடுத்திருக்கிறாரு. ஒன்று, விஜய் கட்சி கேண்டிடேட்டாக வரக்கூடிய எஸ்ஐக்கு சுப்பையா ஒரு மிகப்பெரிய செல்வாக்கு மிக்க ஒரு தலைவர். 2, திமுக கூட்டணியில் இருந்த காங்கிரஸ் அங்கே ஒரு சக்தி வாய்ந்த ஒரு கட்சி. காமராஜ் ஆட்சி அமைப்பு ஒன்று மூப்பனார் தனிச்சு நிற்கும் போது ரவி அரணை தனிச்சு நின்று ஆட்சிக்கு வந்த திமுகவே தோக்கடிச்சு காட்டினவர். தென் விக்ரமசிங்கபுரம் ஆர்வி மில் இங்கே இந்த இடத்துலலாம் வந்து கம்யூனிஸ்டுகளுக்கு செல்வாக்கு இருக்குது. எம்ஜிஆரே கம்யூனிஸ்டை நம்பி சொரணத்தை நம்பி தான் அங்கே வேட்பாளரை விட்டு முதல்ல வந்து அம்பாசமுத்திரில் வெற்றி பெற்றார். அதற்கு முன்னாடி அம்பாசமுத்திரம் காங்கிரஸ் சங்குமுத்து தேவர், இவர் கோமதி சங்க சீத்திதர், ரொம்ப நல்ல மனுஷன், ரொம்ப பெரிய செல்வாக்கானவர். அதே மாதிரி இவர் தேவர், அவர் சங்குமுத்து தேவரும் தீட்சிதர்க சிஷியர், ரொம்ப நேர்மையானவங்க. இவங்கெல்லாம் இருந்த ஒரு தொகுதி. இங்கே திமுக ஃபைட் பண்ணிக்கிடாது. அண்ணா திமுக அங்கே ஃபைட் பண்ணணும்னா எஸ்ஐக்கு சுப்பையாவை நம்பி தான் ஃபைட் பண்ணணும். எஸ்ஐக்கு ஃபைட் பண்ணிட மாட்டாப்புல. எப்படி ஆர்ஜேடி பாங்கிப்பூரில் ஃபைட் பண்ண முடியாதோ, இவங்க வந்து அம்பாசமுத்திரத்தில் ஃபைட் பண்ணிட மாட்டாங்க. நான் ஃபைட் பண்ணுவேன். பொலிட்டிக்கல் டைனமிக்ஸே என்டையராக மாறும். பிபி சிங் மாதிரி, பிரசாந்த் கிஷோர் மாதிரி தான் அம்பாசமுத்திரத்தில் ஜெயிப்போன்னு நம்புகிறாரு. அது ஏற்கனவே பாங்கிப்பூர் ரிசல்ட் இன்னைக்கு தான் வருது. பிபி சிங் ரிசல்ட் அடிப்படையாக அலகாபாத்தில் ஒரு ஸ்டார் கேண்டிடேட்டாக ஜெயித்தது மாதிரி சீமான் இங்கே ஜெயிக்கக்கூடிய வீகத்தை வகுத்து போகிறாருங்கிறத நம்ம சொன்னோம். அதன் அடிப்படையில் தான் வந்து ரொம்ப வேகமாட்டு ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. உலகம் ஃபுல்லாக உள்ள தமிழர்கள் வந்து சீமான் அங்கே ஜெயிக்கணுங்கிறதுக்காக உடல் பொருள் ஆவி அனைத்தையும் அவருக்காக அந்த அடையாளம் வேலுப்பிள்ளை பிரபாகரன்கிற அந்த புகழ் நீடித்து நிலைக்கிறதுக்கு தாங்க நிற்க தயாருங்கிறதுல அவங்க தயாராகிறாங்க. சீமானும் வேலுப்பிள்ளை பிரபாகரனை முன்னிறுத்தி தான் அந்த களத்தை ஆட போகிறாரு. ஸோ அதில் வெற்றி பெறுவோன்னு அவர் நம்புகிறார். ஓகே சார், பல்வேறு விஷயங்களை பயன்படுத்தி கருத்துக்கு நடத்துங்க. நன்றி. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.